வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்து காமிக்க போறேன். வாழை பூக்குள்ள பூவில் செய்து காமிக்க போறேன். இது சைவ பிரியருக்கு மிக ஒரு பிடித்த உணவு. வாங்க அதை எப்படி செய்யலாம், அது தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்ளலாம். சைவ இறால் கறிக்கான தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். வாழைப்பூவில் உள்ள பூ, கருவேப்பிலை தழை, ரம்பை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், உப்புத்தூள், மல்லி மசாலா, மிளகாய்த்தூள், புளிக்கரைச்சல், சீரகம், மஞ்சள் பொடி, கோர்ன்ஃப்ளவர், மைதா மாவு, முட்டை. முட்டை நாங்கள் சுவைக்கு சேர்த்துக்கொள்கிறோம். முட்டை சேர்க்காம அதை செஞ்சு கொள்ளலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். அதுடன் கோர்ன்ஃப்ளவர் இல்லாட்டி கடையில் மாவு சேர்த்துக்கொள்ளலாம். அதுடன் இந்த ஒரு முட்டை சேர்க்காம நம்ம செஞ்சு கொள்ளலாம். தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, அப்படி நல்லா கலந்து கொள்வோம். நன்றாக கரைச்சி கொள்வோம். முட்டை சேர்க்காம செய்யறவங்க தண்ணி ஊற்றி நம்ம இந்த கலவையை கரைச்சி கொள்ளலாம் நன்றாக. இப்போ நம்ம கழுவி எடுத்து அந்த வாழை பூவுக்குள்ள பூவை இதோட போட்டு நல்லா கலந்து கொள்வோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை பொன்னிறமாக நம்ம பொரித்து எடுத்துக்கொள்வோம். வாழைப்பூ பூவை நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கொள்வோம். பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கொள்ளணும். இறாலை பொரிச்சன வரும், அந்த கலருக்கு இருக்கும். மிகவும் இறால் சுவையாகவும் இருக்கும். பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாக பிறகு சின்ன சீரகம் சேர்த்துக்கொள்வோம். வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் வதக்கிக்கொள்வோம். இதுடன் பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு சேர்த்து நன்றாக வதக்கிக்கொள்வோம். ரம்பை, கருவேப்பிலை தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்வோம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்வோம். நம்ம மீன் கறிக்கு எப்படி நம்ம கிரேவி செய்கிறோமோ அதே போல தான் இதுக்கு செஞ்சுக்கொள்ளணும். பிறகு இதோட மல்லி மசாலா சேர்த்துக்கொள்ளணும். நம்ம முதல்ல மசாலா போடக்கூடாது, அப்போ கசப்பு தன்மை ஏற்படும். முதல்ல மிளகாய்த்தூள் போட்ட பிறகு தான் மசாலா தூள் சேர்த்துக்கொள்ளணும். தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளணும். நம்ம பொரிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளணும். இதோட புளிக்கரைசல் சேர்த்துக்கொள்ளணும். இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்ல ஒரு கொதி விடும். ஒரு கொதி விட்ட பிறகு நம்ம இந்த பொரித்தெடுத்து வைத்த வாழைப்பூவில் பூவை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கொள்ளும். மிகவும் சுவையான சைவ இறால் கறி ரெடி. இது நம்ம வாழைப்பூவில் செய்திருக்கோம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.